என்ன எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? மாமா ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா அது. ஏய் ஆனந்தி, ஏண்டி இப்படி இருக்க? சரி இரு, நான் உனக்கு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அத்தை, நீங்க ஏன் இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் என்ன உங்க பையனோடவா வந்தேன்? என் ஃப்ரெண்ட் ஆனந்திய பார்க்க வந்திருக்கேன். தனியா தானே வந்திருக்கேன், அப்புறம் எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கேன். மரியாதை இவ்வளவு வெளியே போக சொல்லுங்க. ஆமா மா வள்ளி, என்ன விஷயமா? ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வந்தியா? அட என்ன மாமா நீங்க, செய்தி இருந்தா நான் இங்க வரணுமா? இதுவும் ஏ வீடு மாதிரி தானே, நான் இங்க வரதுக்கு என்ன காரணம் வேணும்? இங்க பாருங்க, எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன். ஆமா ஏய் வள்ளி, என்னம்மா? ஆமா, இப்ப எதுக்கு நீங்க வந்த? ஐயோ அத்தை, எதுக்கு இப்ப நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் இந்த வீட்டு மருமக தானே, நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். என்னடி உங்க அம்மா முன்னாடி வாயே பேசாத புள்ள இப்ப என்ன போடுது பாத்தியா? அவ்வளவுதான், உங்க அம்மாவோட ஆட்டம் க்ளோஸ். சும்மா இருங்க. அடேங்கப்பா, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. அதெல்லாம் பழசுமா, முன்னாடி புரோக்கர் கொடுத்துட்டு போனதுமா. ஓஹோ, மாமா இதுல ஒருத்தன் கூட தேர மாட்டான் போல இருக்கே. நம்ம ஆனந்தி இருக்கிற லெவலுக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா பாக்கலாம். ஏமா வள்ளி, ஏமா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாமா? அதுக்குன்னு ஒரே நாள் இப்படி சேஞ்ச் ஒரு காட்டினா எப்படிமா? எங்களுக்கெல்லாம் பதட்டமா இருக்கா இல்லையா? அடடே, நீங்களா அண்ணே? உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான டைமும் கிடைக்கல, நேரமும் கிடைக்கல. மா, டைமும் நேரம் ரெண்டுமே ஒண்ணுதானம்மா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இவர் ஒருத்தர். சூப்பர்ண்ணே, பெரிய விஷயம்.